32. அதியனின் புகழுக்கோர் நெல்லிக்கனி, ஔவையின் புகழுக்கோர் மூதுரை, வள்ளுவனின் புகழுக்கோர் திருக்குறள், அருணகிரியின் புகழுக்கோர் திருப்புகழ். அடியேன் புகழுக்கு இம்மேடை புகழ் தரும் மேடையாய் அமையட்டும், நடுவர்களின் துணையோடு அவையோரின் கரகோசையோடு. திருக்குறளை படித்தவன் தனக்கு மட்டும் ஒளிதிருவனாக அல்லாமல் உலகிற்கே ஒளிதிருவனாக குன்றத்து விளக்காக நிற்கிறான். அப்படிப்பட்ட திருக்குறளை உலகெங்கும் பரப்புவதை தன் உயிர் மூச்சாய் கொண்டு விளங்கும் இம்மணிமுடியனார் அரங்கத்திற்கும் உலக திருக்குறள் பேரவைக்கும் அங்கிருக்கும் சான்றோரான விளக்குகளான நடுவரவர்களுக்கும் மற்ற சான்றோர்களுக்கும் என் போன்றவர்களுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். வள்ளுவன் காட்டும் ஆளுமை என்னும் தலைப்பில் உங்களோடு பேசுவதை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆளுமை என்பது உடல், உள்ளம், ஆன்மா ஆகிய மூன்று ஒருங்கிணைவதே என்கிறார் மகாத்மா காந்தியடிகள். ஆளுமை என்பது தனி மனிதனின் ஒட்டுமொத்த ஒழுக்கமும் தான் என்கிறது பல நூல்கள். ஆளுமையை பற்றி 1000 பேர் சொன்னாலும் ஐயன் வள்ளுவன் கூறியதைப் போல் எவரால் கூறிவிட முடியும்? நீங்கள் 100 ஆங்கில புத்தகங்களை படித்தாலும் அதில் 10,000 பக்கங்கள் ஆளுமை நாளம் என்ற தலைப்புகளை புரட்டி பார்த்தாலும் ஐயன் வள்ளுவனின் ஒரு குறளுக்கு சமமாகுமா? கடவுள் நம்பிக்கைதான் ஆளுமையின் முதல் படி என்கிறார் ஐயன் திருவள்ளுவன். தனக்கு உமை இல்லாதான் தாய் சேர்ந்தார் என்றார், மனக்கவலை மாற்றல் அருதி என்கிறார். உன் இறைவனை வணங்கும் இறைவனின் பாதங்களில் சரணடைவதே உன் ஆளுமை திறனுக்கான, உன் கவலைகளை மறைப்பதற்கான முதல் படி என்கிறார். அடுத்தபடியாக கற்கும் கல்விக்கான அடிப்படையே இறைவனை வணங்குவதுதான் என்கிறார். அதுதான் ஆளுமையின் சிறந்தபடி என்கிறார். கற்றதனால் ஆன பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் என்று நீ கற்பதன் பயனே இறைவனை வணங்குதல், அதுதான் ஆளுமையின் சிறந்தது என்கிறார். அடுத்ததாக ஆளுமையில் இருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமானது விடாமுயற்சி என்கிறார். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், உயராமை என்று வெல்லும் முயற்சி செய்வதே மிகவும் முக்கியம் என்ற வள்ளுவர் தெய்வத்தினால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வெடுத்த கூடிதிரும் என்றார். உன் தெய்வமே உன்னை கைவிட்டாலும் மேற்கொண்ட முயற்சி உன்னை கைவிடாது. நிச்சயம் உன் ஆளுமை திறனை உயர்த்தி உன்னை வெற்றி பாதையில் சேர்த்தே தீரும் என்கிறார். அடுத்தபடியாக பேச்சாற்றல் என்பது ஆளுமையில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இருக்க வேண்டிய பண்பு. நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்வன்மை என்னும் அதிகாரத்திலே ஐயன் வள்ளுவர் கூறுகிறார். சொல்லுக சொல்லை புரிந்தோர் சொல், அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அணிந்து. பேச்சாளர்கள் எப்படி பேச வேண்டுமா? அவர்கள் பேசும் சொல்லை வெல்வதற்கு மேற்சொல் இல்லாத அளவிற்கு பேச வேண்டுமா? ஆமன் பார்ந்தவர்களே, அறிஞர் அண்ணா, கலைஞர், திரு குன்றக்குடி அடிகளார், மணிமொழியனார் ஆகிய அனைவரும் சிறந்த பேச்சாளர்கள். இவர்களின் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதற்கு காரணம் என்ன? ஐயன் வள்ளுவன் காட்டும் ஆளுமையையும் சொல் வன்மையையும் படித்ததுதானே. அடுத்ததாக நம்மை பொறுத்தவரை, உலகை பொறுத்தவரை ஒரு செயலை செய்து முடிப்பது சிறந்த ஆளுமை. ஆனால் ஐயன் வள்ளுவனை பொறுத்தவரை எவன செயலை சிறப்பாக செய்வான் என்பது அறிந்து அவன் கையில் செயலை ஒப்படைப்பதே சிறந்த ஆளுமை என்கிறார். ஒரு கலை கூத்தாடியிடம் சென்று கட்டிடம் கட்டும் வேலையை கொடுத்தால் அக்கட்டிடம் எப்படி இருக்கும்? இதையே வள்ளுவர் கூறுகிறார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்கிறார். அடுத்தபடியாக அனைவரிடமும் இருக்க வேண்டிய ஆளுமை அறிவுடைமை. அறிவுடையார் எல்லாமுடையார் என்றார் வள்ளுவர். அறிவுக்கடல் அப்துல் கலாமிடம் பொக்ரான் அணு ஆயுத சோதனை ஒப்படைக்கப்பட்டது. அமெரிக்க விண்கோள்களால் கண்டறிய முடியாத அளவிற்கு அச்சோதனையை அவர் செய்து முடித்தார். அதற்கு காரணம் ஐயன் வள்ளுவன் காட்டும் ஆளுமையும் அறிவுடைமையும் தானே. அறிவுடையார் எல்லாமுடையார், அறிவிழா என்புடையரேனும் இல்லா. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றார். அன்பானவர்களே, நூல் பல கல் விந்தை விரும்பு இவை ஒவ்வை பாட்டி நமக்கு தந்த பொன்மொழிகள். இவையே ஆளுமைக்கான வேத மொழிகள். அடுத்ததாக நீ எவ்வளவு ஆளுமை கொண்டிருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும் ஒழுக்கமும் பண்பும் இல்லையே, அவ்வளவு வீணாகவே போகும் என்றார் வள்ளுவர். ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம் என்று வள்ளுவர் கருதுகிறார் என்பதை அழகாய் காமித்திருப்பார். கல்வி பண்பு அனைத்தையும் பின் கூறியிருப்பார். ஒழுக்கத்தை 14வது அதிகாரத்திலே அனைத்திற்கும் முன்றே கூறியிருப்பார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால்
ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுகின்றார். அடுத்ததாக இறுதியாக ஆளுமையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, மனிதனாய் வாழ்பவன் அனைவருக்கும் இருக்க வேண்டிய பண்பொன்று நன்றி அறிதலை கூறுகிறார். நீ எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் உனக்கு உதவியவர்களை மறக்கவே கூடாது என்கிறார். ஆம் நடுவர் அவர்களே, கண்ணன் தான் குஜேலனை மறந்தானா? கம்பர் தான் சடையப்ப வள்ளலை மறந்தானா? பாஞ்சாலி தான் கண்ணனை மறந்தாளா? கர்ணன் தான் துரியோதனை மறந்தானா? நாம் தான் நமக்கு பேசவாய் பிடித்து திருக்குறளை வளர்த்துக் கொண்டிருக்கும் மணிமுடைய நாளையும் இவ்வுலக திருக்குறள் பேரவையும் மறக்கலாமா? ஆக இதையே வள்ளுவர் அழகால் கூறுகிறார். காலத்தினால் செய்த உதவி சிறிதனும் ஞானத்தின் மானப் பெரிது என்கிறார். இறுதியாக வள்ளுவன் காட்டும் ஆளுமை என்பது பேரண்ட பெருவெளிச்சத்திற்கு சமமானது. நான் கூறியிருப்பதோ ஆலியில் கண்டெடுக்கப்படா சிறுதுளி நீர் போல அவர் ஒருவரே அவருக்கு நிகரானவர், அவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை என்று கூறி இறுதியாக இப்படி கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். ஏன் வள்ளுவன் காட்டும் ஆளுமை சிறந்ததென்றால், அவர் காட்டும் ஆளுமையை பின்பற்றிய தலைவன் இருக்கும் தேசம் எப்படி இருக்கும் என்பதையும் அவரே கூறிவிட்டார். அவர் மேற்காவித்த கடவுள் நம்பிக்கை, இறை வணக்கம், முயற்சி இவை அனைத்தும் வென்ற ஒரு தலைவன் இருக்கும் தேசம் எப்படி இருக்குமா? உள்பசையும் ஒவ்வாப்பனையும் செருப்பலையும் சேராதிகள் ஒரு அரசு என்றார். அத்தனை ஆளுமையும் கொண்ட தலைவன் இருக்கும் தேசம் உள்பசி இல்லாமல் இருக்குமா? ஒவ்வாத பிணி இல்லாமல் இருக்குமா? செருக்கின்ற பகை இல்லாத சேரான தேசமாக இருக்குமா? நாளைய தலைவர்களாகிய நாம் அனைவரும் வள்ளுவனின் கனவு தேசத்தை மெய்ப்பிக்க பாடுபடுவோம். அத்தேசம் பாரத தேசமாக இருக்கட்டும். பாரத தேசம் வள்ளுவன் நினைத்ததை போல் உலகெங்கும் பரவட்டும் என்று படிக்க என் வள்ளுவன் காட்டும் ஆளுமையை படித்தப்புள் நிற்காதற்கு தக என் கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.